சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். நேத்து வேற மாதிரி உருட்டுறாரு. அந்த இதுல இருந்து எடுத்து சொல்றாரு, நீங்க ராமரை பற்றி சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்குல்ல, நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்குது. இதுதான் குசும்புன்றது, திமுருன்றது. வாலி இருப்பாரு, வாலி கிட்ட என்ன பவர்னா, வாலி கூட சண்டை போட்டீங்கன்னா உங்க பவர்ல பாதி வாலிக்கு வந்துடும். அப்ப நீங்க என்ன ஆவீங்க, மறுபடியும் சண்டை போட்டீங்கன்னா மறுபடியும் பாதியில பாதி போயிடும், கால்வாசி ஆயிடுவீங்க. மறுபடியும் சண்டை போட்டீங்கன்னா காலரைக்க வாசி ஆயிடுவீங்க. அப்ப ராமருக்கே என்ன பிரச்சனை, வாலி கூட நேருக்கு நேரு மோத முடியாது. அவருக்கும் அந்த ரியாலிட்டி தெரியல. அப்போ அவர் போய் வாலியை நீ போய் சண்டை போடு, நான் அடிக்கிறேன், அம்பு அடிக்கிறேன்றாப்புல. என்ன நேருக்கு நேர் மோதுனா இதாவாங்க, உங்க உயிருக்கு ஆபத்துன்னா. ராமர் யார சொல்ற நீ, ராமச்சந்திர சக்கரவர்த்தியா சொல்ற, அவர் எப்பேற்பட்டவர், அவரு போய் இந்த மாதிரி அவருக்கு தெரியாதா அப்படின்ட்டு தான் வாலி சண்டைக்கு வருவாப்புல. சண்டை நடக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே உருவமா தான் இருப்பாங்க, ட்வின்ஸு தானே. இவர் ஒரு மாலை போட்டிருப்பாங்க, ஏதோ துளசி மாலையோ ஒன்று சுக்ரீவனுக்கு, அதுதான் அடையாளம். அதை வச்சு அடிச்சிருவாப்புல. அப்போ வாலி வந்து ராமன்கிட்ட பேசுறதா இருக்கும், ரொம்ப உருக்கமா இருக்கும். சொல்லியிருந்தா நானே உயிரையே கொடுத்துருப்பேனே, உங்களை நான் எவ்வளோ நம்பினேன், என் மனைவிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன், நீங்க வந்து கொஞ்சம் கேட்டுருக்கலாம நியாயத்தை, இல்ல நீங்க உயிரை கொடு நீ அப்படின்னா நான் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டுதான் உயிரை விடுவார். ராமர் ரொம்ப சங்கடப்பட்ட தருணம். அப்ப ராமர் இந்த மாதிரி பண்ணது வந்து பழிபாவத்துக்குரியது அப்படின்றத இவரு